கேட்குறது வந்து பொருத்தம் பார்க்க வரும்போதே ராகுக்கு எது இருக்குங்க, ராகுக்கு எது இருக்குது அப்படிங்கும்போது ராகுக்கு எதுனாலே பயப்படுறாங்க. இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, அத்தனம், அதாவது இந்த சனி பயிற்சி ஆனாலே பயப்படுறாங்க. எனக்கு 7.5ங்க அஷ்டம சனி ஓடுது இப்படி சொல்லி வந்து பயந்து வந்து சாதகம் பார்க்குறாங்க. அதே மாதிரி ராகுவும் இப்படி தான். இப்போ ராகு இப்போ ராகு திசை, இப்போ ராகுக்கு பயிற்சி ஆகுது அல்லவா, அந்த டயத்துலையும் பார்த்திங்கன்னா சில பேர் கேட்பாங்க, ராகுக்கு பயிற்சி ஆகுது, ஏன் சாதகத்தில் பாருங்கள் ராகுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சனிப்பயிற்சி ஆனாலும் அதான் வந்து கேட்பாங்க, சனிப்பயிற்சி ஆகிருக்கு எனக்கு, சனி பகவான் எனக்கு வந்து சப்போர்ட் இருக்காரா இல்லையா பாருங்கப்பாங்க. இப்போ ஒரு லக்கணத்துக்கு ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு வச்சுங்க, 3, 6, 11 ராகு இருந்தால், ராகு பகவான் இருந்தால், ராகு பகவான் வந்து போவகாரகன். இப்போ 3, 6, 11 ராகு இருந்தாலே உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 3, 6, 11 ராகு இருந்தாலே உங்களுக்கு அள்ளி கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். 11ஆம் இடம்னா சந்தோஷம் புரியும், சில பெண்களால் சந்தோஷம், எல்லாம் என்ஜாயாக இருக்கிறது அப்படிலாம் உங்களுக்கு போயிடுவார். 3ஆம் இடங்கிறது முயற்சி சாணம். 3ஆம் இடம்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் முயற்சின்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, முயற்சி சாணம். இப்போ 3ஆம் இடம் என்ன, நகை நட்டு கழுத்துங்கிறது 3ஆம் இடம். நகை சம்மந்தப்பட்டதை வாங்கி போடுவாங்க, கௌரி நகையை போட்டிருப்பாங்க, உடனே நகை வாங்குற அளவுக்கு சூழ்நிலை கொடுத்துரும். சாதாரண ஒரு மொபைல், பட்டன் மொபைல் வச்சுருப்பாங்க, 3ஆம் இடங்கிறது மொபைலில் இன்டர்நெட்டு தவிர்த்துடுறா, அப்போ உடனே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குவாங்க, பார்த்திங்கன்னா என்ஜாயாக இருப்பாங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் 3, 6, 11 பாவகர் இருந்தால் நல்லது பண்ணும் அப்படி சொல்லலாம். இந்த 12 பாவத்துலேயும் ராகு இருக்குன்னு வச்சுங்க, 12 பாவத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க. இப்போ லக்கணத்தில் இருந்தால் அந்த சாதகர் என்ஜாயாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். 2ஆம் இடத்துல இருந்தால் அதை விட ஜாலியாக இருப்பார் ராகு பகவான். 3ஆம் இடத்துல இருந்தால் முயற்சி சாணம், இன்டர்நெட்டு தொழில்துறை சம்மந்தப்பட்டதில் பயங்கரமான ஒரு ஆழ்மையில் இருப்பார். அதே 4ஆம் இடம்னா வீடு வண்டி வாகனத்து மேலே நல்ல மோகம், காரு மேலே மோகம். 5ஆம் இடம்னா குலதெய்வத்து மேலே பாசம், குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பார் ராகு இருக்கும்போது. 6ஆம் இடத்துலனா கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு, அப்போ வட்டிக்கு வர்றது, வட்டிக்கு சம்மந்தப்பட்டது, இந்த வட்டிக்கு விட்டு வட்டி வாங்குறது, இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடங்கிறது வந்து களத்திர சாணம், அப்போ இந்த பெண்கள் சந்தோஷம், உல்லாசம், என்ஜாய் இப்படிலாம் இருப்பார். 8ஆம் இடங்கிறது ஆயில் சம்மந்தப்படுது, அப்பப்போ ஒரு விபத்து கண்டு வரும், 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதும்பாங்க, அப்படிலாம் கிடையாது. 8ஆம் இடம்னா ரெட்டிப்பு பலனை கொடுத்துட்டு போயிடும். வருமானத்தை எங்கிருந்தோ ஏதோ ஒரு வகையில் ராகு பலன் கொடுத்துருவார். 9ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா தகப்பம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து சொத்து இருந்தாலும் அதில் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே 10ஆம் இடத்துல ராகுனா தொழில் சம்மந்தப்படுது, இந்த பணம் புலங்கிறது, டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்டது இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கொடிகட்டி பிறப்பாங்க. 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், அந்த மாதிரி அதை கொடுக்க போகும் ராகு பகவான். 12ஆம் இடங்கிறது வெளியூர் போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் கடை வச்சு தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க. வட்டி கடை சம்மந்தப்பட்ட வெளியில் அடுத்த ஸ்டேட் தான் அதை பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பாருங்கள், கேது எங்கே இருந்தாலும் சரிங்க, உங்களை வதைக்க வைக்கும், உங்களை துன்படுத்தும், உங்களை வந்து சிக்கல்படுத்தும். இப்போ நான் 12 பாவத்தை சொல்லிட்டேன். 12 பாவத்தில் ராகு இருந்தால் என்னவோ, இதே 12 பாவத்தில் கேது இருந்தால் அந்த இடத்த அப்படியே சுருக்க பார்க்கும். 2ஆம் இடத்துல கேது இருந்தால் அவர் பேசுகிறதே யோசனைவார், பேசுனா எல்லாருமே சண்டைக்கு வர மாதிரி வந்துடுவாங்க, யோசனை பண்ணி தான் பேசுவார். 4ஆம் இடத்துல கேது இருந்தால் இருக்கிற வீடை விற்றுடுவார், தாய் உடம்பு சரியில்லாமல் போயிடும், தாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். 7ஆம் இடத்துல கேது போன்றதுன்னா மனைவி சார்ந்த உடம்புக்கே மனைவி கிட்டே போக முடியாது, அந்தளவுக்கு அந்த அம்மாவுக்கு நோய், பிரச்சனை, சிக்கல். 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவுட். 11ஆம் இடம் உல்லாசம், சந்தோஷம்னே எனக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த சாதகர். இதான் அந்த கேது எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த போன ஜென்மத்தில் செய்த பாவம், போன ஜென்மத்தில் இந்த 12 பாவத்தில் கேது எங்கே இருக்குதோ போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவம், அந்த பாவ கர்மாவை நம்ம கழிக்க வைக்கும், கஷ்டப்படுத்தும், துன்படுத்தும். இன்னைக்கு 12 பாவத்தில் கேது எங்கே இருந்தாலும் சரிங்க, துன்படுத்தாமல் உங்களை விடாதுங்க. எந்த வகையிலையாவது உங்களை துன்படுத்தி ஆளை ஒரு வழி பண்ணி சுருக்கமாக பெரிய அளவில் இருப்பீங்க, சுத்தமாக உங்களை 0 ஆக்கி நிப்பாட்டிவிடும். அதுதான் கேது. 12 பாவத்தில் ராகு இருந்தால் சூப்பர் பண்ணுவார், 12 பாவத்தில் கேது இருந்தால் அந்த 12 பாவத்தையும் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை வந்து சுருக்கிடுவார், சுருக்கிறத அப்படியே ஆன்மீகத்தில் கொண்டு விட்டுருவார். அதான் ராகு கேது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசக்கூடும். வாழ்க வளமுடன்.